விஜயாலய சோழன் காலம் வர அவங்களே நாடு இல்லாமல் ஊராக சுற்றிட்டு இருந்த காலகட்டம். விஜயாலய சோழனோட முன்னோர் காலத்துலேயே என்ன பண்ணிட்டாங்களாம், அதாவது நந்திவர்மன் காலத்துக்கு ஈக்குவலாக இருந்த காலத்துலேயே ஒரு சோழ மன்னர் என்ன பண்ணிட்டாரா, தன்னிடம் வேலை பார்த்த தளபதியாக இவர் திருமங்கை அந்த சூப்பராக சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆழி நாடுன்னு ஒரு நாட்டை கொடுத்து அதுக்கு தலைநகராக, நாடு மட்டும் கொடுக்கல, தலைநகர் வேறு கொடுத்துருக்கிறாரு. அந்த தலைநகரத்துக்கு பேர் தான் திருமங்கை அப்படின்ற ஊர். சரியா? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவுக்குனா கூட சோழர்கள்ட்டே கூட டிஸ்ட்ரிக்ட் அளவுக்கு அப்போ நிலமே இல்லையே. சரியா? அவங்களே சோத்துக்கு செத்துக்கிட்டு இருந்த காலம் அது. இவருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் அந்த ஊருக்கு ராஜாவாக இருந்ததுனால திருமங்கை மன்னன் அப்படின்னு சொல்லி தானே பெயர் வச்சுக்கிட்டாராம். அந்த கடைசி வரை அந்த பேரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாராம். அப்போது இவர் ஒரு பார்ப்பன பெண்ணை பார்த்து காதலித்தார். எப்படி? பார்ப்பன பெண்ணை பார்த்து காதலித்தார். ஏன்னா அவனுக்கு காதலிக்க வேறு ஆளே கிடைக்கலையா அப்படின்னு கேட்குறீங்களா?